சரி, டேக் ஆஃபுக்கு அப்புறம் வீல்ஸு ஹை ஸ்பீடில் சுற்றுமே. அந்த ஹை ஸ்பீடோடையே வீல்ஸு அதோட வீல்வெல் ஏரியாக்குள்ளே போச்சுன்னா அங்கே இருக்க பார்ட்ஸு, பைப்லைன்ஸு இதெல்லாமே வைப்ரேஷன் அப்புறம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குல்ல. இது எப்படி தடுப்பாங்கன்னா, ஆல்டர்னேட் பிரேக்கிங் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டத்தை வச்சு இந்த வீல் ரொட்டேஷனை வீல்வெல்லுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தடுப்பாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, லேண்டிங் கியர் ரிட்ராக்ஷன் ப்ரெஷரே வீல்ஸு ஸ்டாப் பண்ண பிரேக்கிங் ப்ரெஷர் கொடுத்து வீல்ஸோட ரொட்டேஷனை வீல்வேலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடும். இந்த ஆல்டர்னேட் பிரேக்கிங் வந்து எம்எல்ஜிக்கு மட்டும்தான். ஏன்னா போயிங் 737 மேக்ஸ் 8 ஏர்க்ராஃப்டில் என்எல்ஜியில் பிரேக்ஸ் கிடையாது. அப்புறம் எப்படி ஏர்க்ராஃப்ட்டு ரிட்ராக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நோஸ் வீலோட ரொட்டேஷனை நிறுத்தி நோஸ் வீலை அதோட வீல்வேலுக்குள்ளே போக வைப்பாங்க. நோஸ் வீலில் பிரேக் இல்லாத காரணத்தினால வீல்ஸ் ரொட்டேட் ஆகிக்கிட்டே தான் உள்ளே போகும். ஆனால் உள்ள வீல்வேலுக்குள்ளே ஆஸ்பெட்டாஸ்னால் ஆன நோஸ் வீல் பிரேக் பேட் இருக்கும். இதில் அந்த ரொட்டேட்டிங் வீல் உரசி அதோட ரொட்டேஷனை ஸ்டாப் பண்ணிடும்.